ஹாய் பசங்களா, 2 days முன்னாடி தான் ரிசல்ட் வந்துச்சு. இதே மாதிரி தான் லாஸ்ட் இயரும் நீங்கள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு காலேஜாக போயிருப்பீங்க. உங்களோட ட்ரீம் காலேஜில் மைண்ட் செட் வச்சுட்டு உள்ள வந்திருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எங்கிருந்து வர்றீங்க, எப்படி ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் உள்ள வந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. சார் நான் ராம்நாட்லேருந்து வரேன் சார். சார் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் 12th முடிச்சுட்டு பிளாங்காக பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு எப்படி இருக்கிறதுனே தெரியாமல் அப்படியே வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் டீச்சர்ஸ் கிட்டேருந்து ஒரு ஃப்ரெண்ட்லி சப்போர்ட், நல்லா கேர் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்களோட டேலண்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அனுகிரகா அப்படின்ற ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு டீச்சரும் எவ்வளோ க்ளோஸாக எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்றது இந்த காலேஜில் நல்லா எனக்கு ரொம்ப பெட்டாக இருக்குது சார். நான் சேலம்லேருந்து வரேன் சார். ஸோ பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்ததுனால எனக்கு கம்யூனிகேட்டிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுனால எனக்கு இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். இங்கே ஓகே சார், நான் மதுரையிலேருந்து வரேன் சார். நான் ரீல் பார்த்து தான் சார் வந்தேன். ஓகே. மற்றவங்க என்ன சொன்னாங்க, ரீல் பார்த்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களா, ரீல் ஒரு மாதிரி இருக்கும், காலேஜ் போனீங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரீல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரீல் இருந்துச்சு. நல்லா அதோட நல்லாவே இருந்துச்சு. நான் வந்து ஊட்டிலேருந்து வந்தேன் சார். என்னோட ஃபேமிலி மெம்பர் ஒருவர் சஜஸ்ட் பண்ணி தான் இங்கே வந்தேன். என்னோட டொமைனுக்கு இந்த காலேஜில் நல்ல டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் நல்ல டைம் கொடுக்குறாங்க, அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தனால நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். நான் கன்னியாகுமரியிலேருந்து வரேன் சார். ஸோ அங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸ் இங்கே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனோடு தான் காலேஜ் சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, என்னோட டொமைனில் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, டீச்சர்ஸ் கிட்ட சீக்கிரமாக ஜெல் ஆகுறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கேம்பஸாக இது இருக்குது சார். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன் சார். நான் வந்து இவன் சொன்ன மாதிரி தான் ரீலில் வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னென்னா ஃபுல்லாக டான்ஸு அந்த மாதிரி எனக்கு வந்து டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி இதில் போனால் நம்ம டான்ஸில் ஒரு ஃபியூச்சர் வரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நான் இங்கே வந்தேன். அதனால சார். சார் நான் வந்து காரைக்குடியில் இருந்தேன். அங்கே அப்படியே ஓடி ஆடி விளாண்டுட்டு அந்த கிராமத்துலேயே இருக்கும்போது எனக்கு பெருசாக தெரில. ஸோ இந்த சிட்டிலாம் வந்து பார்க்குறோம், ரீல்ஸ் வந்து யூடியூப்பில் பார்க்குறதா இருக்கட்டும், வீடியோவில் படத்தில் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த காலேஜ் லைஃப்லாம் நானே யோசிச்சுட்டே இருப்பேன், எப்படிரா இந்த மாதிரிலாம் இருக்குமா, உண்மையிலேயே இந்த மாதிரி இருக்குமா, இல்லை பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பயமுறுத்திட்டே இருப்பாங்க. சரி இங்கே வந்து சிட்டியில் உட்காந்து தேடும்போது இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கே அதிசயமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஜாலியாக போச்சு எங்கள் காலேஜ். என்ன தேடணும் அப்படி என்ன தேடுவாங்க. ஓகே, 1 year ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? லேர்னிங், டீச்சிங் லேர்னிங்லேயும் சரி, இல்லை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ஷாப்ஸும் சரி, இல்லை சிஓஇ செஷன்ஸாக இருந்தாலும் சரி, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? 12th முடிச்சுட்டு ஒரு நாலேஜ் இருக்கும்ல சார். இந்த 1 yearல வந்து ஒரு ஸ்கூலில் நான் அவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணேன், 1 yearல இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் ஸ்பேனில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் சார். அது இவ்வளோனா தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது சார். ஆனால் இவ்வளோ கற்றுருக்கோம் அப்படிங்கும்போது சார் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நான் அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன் சார். அக்ரிக்கு ரிலேட்டடாக நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ கிரீன் ஃபார்மிங், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்படிஷன்ஸ், லைக் அக்ரிக்கு ரிலேட்டடாக காம்படிஷன்ஸ், ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு என்னென்னலாம் ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படின்றது ஃபஸ்ட் இயர்லேருந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணுறாங்க சார். நான் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், எப்படி ஏதாவது கற்றுக்கலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த கற்றுக்கிறதுக்கு அதுக்கான என்விரான்மெண்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கற்றுக்கலாம் நமக்கே கொஞ்சம் தோணுச்சு. 12th படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இப்போ நான் வந்து இப்போ என்ன பார்த்தேன்னா இவ்வளோ கற்றுக்கிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவோம் சார். அதுக்கு என்விரான்மெண்ட் இந்த காலேஜ் இருக்குது. அது மாதிரி ஃபஸ்ட் இயரில் பேசிக்காக எல்லா இதுலேயுமே நாங்கள் கேதர் பண்ணிக்க முடிஞ்சு சார். எல்லா டொமைனில் இருந்துமே குட்டி குட்டி பேசிக் திங்ஸ் கூட எங்களால் கேதர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த அனுகிரகா பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அனுகிரகா அப்படிங்கிறது நம்ம காலேஜில் நடக்கிற ஃப்ரெஷ்மன் இன்ஜெக்ஷன் ப்ரோக்ராம். அதை பற்றின டீட்டெயில்டாக கொஞ்சம் சொல்ல முடியுமா? லைக் நீங்கள் கேம்பஸ்குள்ளே வந்த உடனே இந்த கேம்பஸ் லைஃப் அனுகிரகா மூலமாக உங்களுக்கு என்ன தந்துச்சு? அனுகிரகா வந்து ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம். லைக் நாங்கள் 12th முடிச்சுட்டு அப்போ தான் வரோம். எங்களுக்கு எதுவுமே எல்லாம் பிளாங்காக தான் இருப்போம். லைக் ஸ்கூல் லைஃப்பை ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காலேஜ் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் சார் வருவோம். ஆனால் இங்கே வந்தோன்னே லைக் அப்படியே அகாடமிக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 10 days வந்து கொஞ்சம் ஜெல் ஆகுறதுக்கு, இந்த கேம்பஸை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேரியஸ் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இதுலேருந்து வருவாங்க, அவங்கள பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அண்ட் ஸ்டாஃப்ஸ் கூட ஃப்ரெண்ட்லி ஆகுறதுக்கு, முக்கியமாக சீனியர்ஸ் கூட நல்லாவே பேசி பழகுறதுக்கு அந்த 10 days ஆஃப் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் கேம்பஸை நாங்கள் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோரும் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய செஷன்ஸ், டியூட்டர்,
ஹெச்ஓடி அந்த மாதிரி இருக்கனால அது ரொம்ப என்கேஜிங்காகவும் ஹாப்பியாகவும் கம்யூனிகேட் டீச்சர்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அட் தி சேம் டைம் வந்து நீங்கள் வெளியே ஈஸியாக கூப்பிட்டு போனதாகட்டும், படத்தை கூப்பிட்டு போனதாகட்டும், அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டேஜாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்போ தான் சார் அந்த சொன்ன படத்துக்கு போகும்போது தான் வந்து சாரு கூட டான்ஸ் ஆடிட்டு அந்த ஒரு வைப்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. நான் சார்லாம் எப்படி நம்ம கூட இன்ட்ராக்ட் ஆவாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு இல்லை ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். காலேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு டைம் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம், ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்ற காலத்தில் ஹெச்ஓடி பார்த்தாவே ஹெச்ஓடியா ஐயோ ஹெச்ஓடியா அப்படிங்கிறாங்க சார். ஏன் ஹெச்ஓடியா ஜாலியாக பேசுவார், வேலை பழகுவார் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ஸ். நம்ம ஹெச்ஓடி தானே பார்த்துக்கலாம். அதே மாதிரி அனுகிரகால உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச ஒரு ஈவெண்ட் அப்படின்னா எந்த ஈவெண்ட்டை சொல்லுவீங்க? எனக்கு வந்து பட்டம் செஞ்சு பறக்க விட்டது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் செஞ்சு குரூப்பாக பட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதாகட்டும், அது பறக்க விட்டதாகட்டும், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகே. பாதி பட்டம் பறக்கதா இல்லை. எனக்கு சீனியரோட விளாண்டு பிடிச்சிருந்துச்சு. சீனியர்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி எங்களுக்கு அக்காவா அண்ணனா ப்ரோ? ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்டிங்ல பேரண்ட்ஸ் வந்து ஐடென்டி கார்டு போட்டு விட்டது வந்து ரொம்ப எமோஷனல் மூமெண்ட். அவங்க கையால ஐடென்டி கார்டு வாங்குறது கொஞ்சம் பலூன் பறக்க விட்டோம்ல, அது எல்லாமே ஞாபகம் இருக்கா? பலூன் பறக்க விட்டது, அதில் எழுதி நம்மளோட நம்ம இப்போ என்ன ஆகணும் அப்படின்றத பலூனில் எழுதி பறக்க விட்டது, அந்த இதெல்லாம் ஒரு வேற லெவல் எமோஷன். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சார் நாகராஜ் சார் சொல்லியிருந்தாரு, பேரண்ட்ஸ் வந்து ஐடி கார்டு போட்டுட்டு அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, இதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த 1 year பீரியட்ல நீங்கள் டெக்னிக்கலாக டிபார்ட்மெண்ட் எப்படி ரன் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? சார் ஒர்க் ஷாப்ஸ், டிம் லைட் ஒர்க் ஷாப், மூன் லைட் ஒர்க் ஷாப்ஸ் அதெல்லாமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மைண்ட் செட் இப்போ ஹாஸ்டல்லாம் போகணுன்னா தூங்குறது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறது அப்படியே டைம் ஸ்பெண்ட் ஆகிடும். பட் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால ஸ்லீப்பிங் லைக் டைம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். டெக்னிக்கலாக நிறையா விஷயம் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டோம். லைக் இப்போ வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒர்க் ஷாப்ஸ் மூலியமாக நாங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டோம் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த 25th வந்து எங்கள் காலேஜ்லேயே யுகஸ்திரான்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதுக்கு எங்களோட ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் ஈவெண்ட்டுக்குலாம் இங்கே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சார். மற்ற காலத்தில் டெக்னிக்கல் ஈவெண்ட் போகணுன்னாலும் அது ஓடி தரக்கு எவ்வளோ யோசிப்பாங்க. நீங்கள் டெக்னிக்கல் ஈவெண்ட் போகணும் அப்படின்னா ஓடிக்கு கொஞ்சம் டக்குன்னு ப்ராசஸை கிடச்சிருக்கு சார். அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓடி கொடுத்துருவாங்க, நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குது சார். அண்ட் இங்கே ரொம்ப என்கரேஜும் பண்ணுறாங்க சார். லைக் வெளியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலில் வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. லைக் வெளியில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எங்களாலேயும் முடியும், லைக் பேசிக்காக இருந்தாலும் அது பண்ணலான்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து வின் பண்ணால் சர்டிஃபிகேட் ஓகே சார், பட் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் என்கரேஜ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குறது வந்து இட்ஸ் லைக் நைஸ். ஓகே ஸோ அப்ரிசியேஷன் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் டிசைன் திங்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணீங்க, அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? நம்ம அனுகிரகாலே அந்த டிசைன் திங்கிங் ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எப்படி சொல்ல முடியுமா? நிறைய ப்ராப்ளம் கொடுத்தாங்க சார், சால்வ் பண்ணுங்க. நாங்கள் ப்ராப்ளம் தேடி அழிஞ்சிட்டு இருந்தோம் சார். என்ன ப்ராப்ளம், ஒரு சம்திங் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் வைக்க சொன்னாங்க சார். ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளமை தேடி ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே அனுகிரகா ட்ராப் பண்ண சொன்னது, ஒரு பிக்சரை வச்சு ட்ராப் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு. ஒரு ஸ்கொயரை கொடுத்து அதில் ஒரு பொம்மை வரேன்னா என்ன சார் பண்ணுறது? ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இப்படி கொடுத்துட்டாங்க, இதை நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வரணுமோ வரைஞ்சிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நான் ஒருத்தனும் பார்த்தா அவன் கோணத்தில் வரேன், இவன் கோணத்தில் வரேன், என்ன பண்ணுறது? ஸ்கொயர் வச்சு டைனோசர்லாம் வரைஞ்சா நல்லா இருந்துச்சு. அண்ட் டிசைன் திங்கிங்கில் பேட்டர்ன் ஃபைல் பண்ணுறதும் இருக்குது சார். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் நாங்களே ஒரு ப்ராப்ளத்தை யோசிச்சு அதுக்கு சொல்யூஷன் யோசிச்சு நாங்களே குரூப்பாக வந்து அதுக்கு நாங்கள் பேட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் லைக் ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து ஒரு பேட்டர்ன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் ஃபோர்த் இயரில் தான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இயரில் தெரியப்படுது கொஞ்சம் ஃபோர்த் இயர் வரும்போது நம்ம நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. நம்ம கேம்பஸில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு பேட்டர்ன் ரெஜிஸ்டர் ஆகிடும். டிசைன் திங்கிங்கோட அவுட்புட்டே அதுதான். ஸோ அவன் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது அவன் பேரில் ஒரு பேட்டன்ட், ஒரு குழந்தை மேலே ஒரு பேட்டன்ட் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல்
வேற நான் டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ், கல்ச்சரல்ஸ் இதெல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? அது சொல்லவே வேணாம் சார். மெயினா வந்து மற்றவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டே என்னடா ஆடிட்டே இருக்கு, எங்கள் காலத்தில் எதுவும் வைக்கவே மாட்டேறாங்கடா அப்படிங்கிறாங்க, கதறாங்க. நீங்கள் கல்ச்சுரல்ஸ் விதமாக அங்கேருந்து பார்க்கும்போது கல்ச்சுரல்ஸ் நல்லா இருக்கும். அடிக்கடி அப்படின்னா ஒரு மந்த்லி ஒரு கல்ச்சுரல்ஸாக வச்சிடுறாங்க. எங்களுக்கு ஸ்டடி மட்டுமே இல்லாமல் கல்ச்சுரல்ஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அகாடமிக்கும் ஈக்குவலாக இருக்குது அண்ட் கல்ச்சுரல்ஸ் பார்த்தாலும் அதுவுமே ஈக்குவலாக தான் சார் இருக்குது. லைக் நம்ம ஃப்ரைடே நடத்துகிற நாடகங்கேட்டாக இருக்கட்டும் அண்ட் கல்ச்சுரல்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து ஆர்ஜிஎஃபாக இருந்தால் ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ நம்ம டேலண்ட்டோட இந்த மாதிரி நான் அகாடமிக் சைடில் இருக்கிறவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையவே கொடுக்குறாங்க சார். இதுக்காக தான் நம்ம ஒரு நாசா அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டே வச்சிருக்கோம் இல்லையா, எவ்ரி சாட்டர்டே நோ பேக் டே. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து நம்ம சின்ன குழந்தையவே மாறி இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது செடி பிடுங்கிறதாகட்டும் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது சார். நம்ம வந்து 18 வயசு ஆயிடுச்சுங்கிறதே மறந்து 5 வயசு குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறது இட்ஸ் லைக் அமேசிங் சார். அங்கே போய் இறங்குது. கேள்வி கேட்டீங்களா சார், இந்த 1 இயர் வந்து உங்களுக்கு எப்படி ரன் ஆச்சு அப்படின்னு? அந்த 1 இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்லேயே ரன் ஆயிடுச்சு. ஓகே, அந்த அளவுக்கு வந்து ரத்னம் வந்து நல்லா கல்ச்சுரல்ஸ் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் டெக்னிக்கலும் ரிலேட்டடாக சார். கல்ச்சுரல்ஸ் மட்டுமே இல்லாமல் இதே உங்கள் கல்ச்சுரல்ஸும் வைப்பாங்க, அது போக டெக்னிக்கல் ஈவெண்ட்டும் இருக்கும். நம்ம ரெண்டுத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு கொஞ்சம் 1 இயர் போயிடுச்சு. ஒரே ஒரு ஜாலியாக படிச்சு ஜாலியாக படித்தோம் சார். நம்ம கேம்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா நாசா அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நடக்குது இல்லையா. அது வந்து மற்ற இடத்துல எங்கேயுமே வந்து இதுக்குன்னு வந்து அகாடமிக்கில் ஒரு கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. பட் அது இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக எல்லாருமே வந்து இந்த ஒரு என்விரான்மெண்ட் ரெலவெண்ட்டாகவும் இல்லை அவங்களோட ஓன் ஸ்கில் அவங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுற மாதிரியான எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எல்லா விஷயத்துலையும் வந்து இன்வால்வ் ஆகும்போது அதுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கேம்பஸில் ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா பார்க்கலாம். ஜென்ரலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கேம்பஸ் லைஃப்பில் யூனிக்காக என்னென்ன விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்குறேன்னா ஏஐசி ரைஸ் நம்மளுக்கு இருக்குது சார் இன்குபேஷன் சென்டர். அங்கே வந்து இப்போது எனக்கு ஃபஸ்ட் இயரில் எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஜாயின் பண்ணணும். நான் வந்து வெளியில் பண்ணணும்னா 4 இயர்ஸ் முடிச்சுட்டு தான் பண்ணுவேன். ஆனால் இங்கேயே நான் ஃபஸ்ட் இயரில் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை நான் ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம ஐடியாவை சொல்லும்போது மென்டர்ஸ் நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம இன்வெஸ்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபண்டுமே அங்கேருந்து கிடைக்கிறதுக்கும் நம்ம அந்த ஏஐசி ரைஸ்லேருந்து அவங்க ஃபண்டுமே அவங்க பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம ஐடியாஸை வந்து அவங்க வந்து ட்ராக் பண்ணி அந்த மென்டர்ஸ் வந்து கைட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொண்டு போகிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லெவலில் கொண்டு போகிறது. அதுவுமே நான் ஃபஸ்ட் இயர்லேருந்தே அது பண்ணுறது ரொம்ப யூனிக்னஸாக இருக்குது நம்ம காலேஜில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி பார்க்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் சிட்கோ இருக்கிறதுனாலையும் நம்ம இண்டஸ்ட்ரியல் வைஸாக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். சார் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இங்கே நல்லா பிடிச்சிங்க சார். கார்த்திகனா 45 LPயில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இன்ஸ்பயராக நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. படிப்பில் மட்டும் வந்து ப்ளேஸ் ஆகாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நிறைய பசங்க அண்ணா எல்லாருமே வந்து ஃப்யூச்சரில் வந்து ப்ளேஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சி இப்போ அவங்க வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்குது. முக்கியமாக ஃபுட்பாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கிரவுண்ட் இருக்குது, டர்ஃப் இருக்குது, கிரிக்கெட் விளாட்றதுக்கு டர்ஃப் இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்பாலுக்கு ஒரு மெயின் கோச் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் விஜயன் சார். அவர் வந்து செம கோச். இதுக்கு நம்ம கேம்பஸில் தான் இருக்கார். நம்ம எப்போ வேணால் நம்ம அவர் காண்டாக்ட் பண்ணி நமக்கு வந்து கோச்சிங் பண்ணுறதுக்காக கூப்பிடலாம். அவர் எந்த ஹெசிடேட்டும் பண்ண மாட்டார். அதனால் அவர் நல்லா கோச் இருக்கார். ஃபுட்பாலுக்காகவே நமக்கு வந்து நிறையா கப்பு மெடல்ஸ் எல்லாமே இருக்குது சார். இது வந்து ஹாஸ்டல் பக்கத்துலேயே வந்து டஃப் இருக்கிறதுனால நீங்கள் சண்டே வீக்கெண்ட்ஸில் வந்து நீங்கள் பசங்களோட ஜாலியாக போய் டஃப்பில் விளாட்லாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சிஓஇ பற்றி பேச மாட்டோம் சார். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் நம்ம காலேஜில் நம்ம ப்ளேஸ் ஆகுறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அதில் ஃபஸ்ட் இயரில் நாங்கள் வந்து படிக்கும்போது 2 செமஸ்டர்லேயே படிக்கும்போது லைக் பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது சில பேர் வந்து பயாலஜிக்கல், நான்லாம் பயாலஜிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ அதுலேருந்து பேசிக்காக நம்ம கம்ப்யூட்டர் பற்றி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக லைக் ஒரு கிளாஸ் ரூமே ஒரு லெபார்ட்ரியாக மாற்றி நமக்கு வந்து எல்லாருக்குமே லேப்டாப்ஸ் கையில் இருக்கும். ஸோ அதை நம்ம ஹேண்ட்ஸ் ஆனாக அவங்க பண்ணுறது அப்படியே லைக் நம்மளும் போட்டு பார்த்து நம்மளும் அது படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே டீச்சர்ஸுமே லைக் தனியாக சொல்லி கொடுக்குறதுனால சொல்லி கொடுத்து நம்மளை அதில் இன்னும் அதிகமாக இன்வால்வ் பண்ணுறதுக்கு வச்சோம். ஐவி இப்போ 3 days ஐவி எல்லாம் இருக்குங்க சார். இண்டஸ்ட்ரியல் விசிட் எல்லாம் பண்ணிட்டு டூரிங் எல்லாம் போகிறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க சார். டீச்சர்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் போய் எஜுகேஷனல் சம்மந்தமாகவும் இண்டஸ்ட்ரியில் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி
நல்லா இருக்கு. ஒரு ரியல் லைஃப்ல இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஐவி போனால் தான் தெரியுது. இந்த இண்டஸ்ட்ரி இப்போ தான் ரன் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ரியல் லைஃப் போய் நேரில் போய் பார்க்குறதுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. இவ்வளோ பார்த்துட்டோம் சார், 1 இயர் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது தான் எல்லாமே தெரியுது சார். ஸோ நெக்ஸ்ட் வர ஃப்ரெஷருக்கு என்ன இனோவேட்டிவாக பண்ணலாம், அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ண விஷயத்துக்கு முன்னாடி நம்ம காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை நம்ம கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி இன்குபேஷன் சென்டர், அப்புறம் 2வது இன்குபேஷன் சென்டர் அது வந்து பார்த்திங்கன்னா அட்டல் இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதியோட கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு இன்குபேஷன் சென்டர். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மென்டரோட கனெக்டு, இன்வெஸ்டரோட கனெக்டு, சீட் ஃபண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி பற்றி சொன்னாங்க. 3வது விஷயம், நம்ம காலேஜில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்டோ அவங்க எல்லாருமே வந்து NBA அக்ரிடேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ தட் கிவ்ஸ் லாட் மோர் வேல்யூ டு த எஜுகேஷன் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங். இது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு தனியாக வந்து ஒரு டீம் இருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் டெக்னிக்கல் அதோட ஸ்பெஷலைசேஷனை டீச் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற ஒரு திங்ஸ். இது இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம இந்த வருஷம் புதுசாக என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டீச்சிங் லேர்னிங் மெத்தடாலஜியில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட காம்பிடென்சியை பில்ட் பண்ணுற மாதிரியான யூனிக்கான ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து எப்படின்னா நான் சொல்கிறத விட அவங்க வந்து வரும்போது தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். 2வது விஷயம், நீங்கள் அனுகிரகால ஜென்ரலான விஷயங்கள் சிலதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மோராக எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு எப்படி அடாப்ட் ஆகுறது, ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, என்னென்ன கேம்பஸில் ஃபெசிலிட்டி இருக்குது, கூட இருக்கிற புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி மிங்கிள் ஆகிறது, டீன் கூட, ஹெச்ஓடி கூட, டீச்சர்ஸ் கூட எப்படி மிங்கிள் ஆகிறது, இதெல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இனி வரப்போகிற பேட்சில் வந்து எதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாமே இருக்கும். அடிஷ்னலி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசிக் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு பேசிக்காக அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன தெரியணும், எலக்ட்ரிக்கலை பற்றி கொஞ்சம் தெரியணும், மெக்கானிக்கல் திங்ஸை பற்றி கொஞ்சம் தெரியணும், அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி தெரியணும், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை பற்றி தெரியணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு பேக்கேஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இனி வரப்போகிற ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க ஒரு இன்ஜினியரிங் கேரியரில் அவங்களோட எஜுகேஷனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒரு பிக் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்க இன்ஜினியரிங்குள்ளே என்ட்ராகும் போது அந்த இன்ஜினியரிங்கோட டெப்த்னஸ்க்கு அவங்களால வந்து நல்லா சீக்கிரம் ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு யூனிக்கான திங் இப்போ வரப்போகிற ஃபஸ்ட் இயருக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு. நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார். எங்கள் அம்மா வீட்டில் மாவாட்டிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு கிரைண்டர் ஆஃப் ஆகி போயிடும், என்னன்னு தெரியாது, போய் கிரைண்டரை வந்து மாற்றிட்டோம் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் இதே வந்து இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரெஷருக்கு வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்களே வீட்டில் ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல, காசு மிச்சம் சார். உண்மை தானே சார்? உண்மைதான். டெய்லி நடந்து போய் கால் வலி தான் சார் வருது. அதனால இது சூப்பர் சார். என் வீட்டுக்கு வந்து மாட்டி விடுது. அது நீ வர ஃப்ரெஷருக்கு தான் சொல்லணும், என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே கண்ணுங்களா, உங்களோட கேம்பஸ் லைஃப் அண்ட் கேம்பஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Check out these new moves. Yeah, we're checking these new moves.